ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை மோட்லேருந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னுடைய ஃபீட்பேக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுக்கு டெலிவரி பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா தரலங்க. நம்ம தான் போயிட்டு எஸ்டி கொரியரில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதுவுமே பை மோட்ல நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. இந்த மாரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு இதில, எத்தன ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். கிட்டத்தட்ட ஒரு 24 பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பொருளே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஊறுகாய் ஓகேங்களா. இது வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருந்துச்சு ஓகேங்களா. இது இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பொருள்னு எனக்கு தெரியல. ரூ. 68 போட்டிருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம பாதாம் ஓகேங்களா. பாதாம், பிஸ்தாலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. இது வந்து சக்தி. சக்தி மீன் மிளகாய் தூள்னு நெனைக்கிறேன் அது. நான் வந்து கரெக்ட்டா பார்க்கல. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு. மிளகு குடுத்துருந்தாங்க. அடுத்து கடுகு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல இதில. அத மிஸ் பண்ணியிருந்தேன் நானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவ பாக்கெட்ட கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம கேசரி கூட பார்த்தீங்கன்னா கிண்டிக்கலாம் அதில. அடுத்ததா நம்மளுக்கு மஞ்சள் தூள் அந்த குடுத்துருக்காங்க. ஸோ ஸோ சக்தின்னு நெனைக்கிறேன். சக்தி பிராண்ட்லேருந்து மஞ்சள் தூள் குடுத்துருக்காங்க. இது வந்து ஏலக்காய் ஓகேங்களா. அது ஏலக்காய். நெக்ஸ்ட்டு அதே போல சக்தி பிராண்ட்லேருந்து மட்டன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே ஃபைன் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து பெருசா இருந்தது. ஆனா உள்ள பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருந்தது ஓகேங்களா. அடுத்தது மீன் மசாலா போயிருச்சு. அடுத்தது வந்து இது என்னது இது? பிளாக் பெப்பர் பவுட்ரு இது. நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஐட்டம் கொஞ்சம் நெறையா வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். சிக்கன் மசாலா ஓகேங்களா. இது வந்து சிக்கன் மசாலா. அடுத்து என்ன இது வந்து இது பிரியாணிக்கு போடுறது. அந்த லவங்கம், பட்டைலாம் இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. அடுத்தது பாருங்க சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன். ரூ. 26க்கு சீரகம் நல்லாவே அதிகமாவே இருந்துச்சு. இது பை ஒன் கெட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க இல்லையா? அதுவும் இன்னும் 1 பீஸ் அது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி. இது வந்து மொளகாத்தூள்னு சொல்லுவாங்க. ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அது கறியில போட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த பட்டை இருக்கு இல்லையா? அந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. அடுத்ததா வந்து வேற என்ன இருக்கு? இது ஜவ்வரிசி இது. ஜவ்வரிசி எத்தன பேர் பார்த்துருப்பீங்க தெரியல. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது என்னதுன்னே தெரியலங்க இது. யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன பூவுன்னே தெரியல இது. நானும் அப்படியே விட்டுட்டேன். இதுவும் எனக்கு என்ன பூன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீடியோ எடுக்கக்குள்ள நான் மட்டும் தான் இருந்தேன். இது வந்து அணில் இது இன்னைக்கு காலைல செஞ்சு சாப்பிட்டேன். ஒண்ணு வந்து கம்பு அணில்னு போட்டிருந்தாங்க. கம்பு இது மாரி. அத செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. கம்பு சேமியான்னு சொல்லியிருந்தாங்க. அது போட்டிருந்தது நல்லாவே. இது ஏலக்காய். அடுத்தது என்ன இருக்கு நம்மளுக்கு, இது வந்து எல்ஜி பெருங்காயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆ ஓகே. பொருள பொறுத்தவரைக்கும் நல்லா பிராண்டடா தான் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நெய்யிலேருந்து எல்லாமே பிராண்டடா தான் இப்ப இருக்கு. உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட வந்து பார்த்தீங்கன்னா, புரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த இத வந்து பாருங்களேன், இத டப்பாவ திறந்து அத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. மாங்காய் ஊறுகாய் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா தான் இருந்துச்சு. இதுவுமே நான் பிஸ்தா, பாதாம்லாம் என்ன பண்ணேன், பிரிச்சு ஓகே வாயில போட்டு மெல்லு மெல்லுன்னு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஓகேங்களா. வச்சு நல்லா சாப்பிடலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நல்லா தரமா தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதேபோல உங்க ஜிஎஸ்டி பில் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க ப்ராடக்ட்ட உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் கீழ வச்சு. லாஸ்ட்டா ஃபோட்டோவுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்க வந்து வெல்கம் கிட் 1 வாங்குனீங்களா? இல்ல 2 வாங்கலையா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வெல்கம் கிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இதில வந்து அந்த வத்தி கற்பூரம்லாம் இது வந்திருக்காது. ஓகேங்களா. அடுத்த வெல்கம் கிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பை மோட்ட பொறுத்தவரைக்கும் ஓகே டெலிவரி வந்து ஒரு 6 டேஸ் கிட்ட ஆகுது வரதுக்கு. ஆனா வந்து போக போக கொஞ்சம் சீக்கிரமா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. ஆ ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.